Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. எளியவர்களையும் வலியவர்களையும் எக்கச்சக்கமாக காட்டியுள்ளது தமிழ் சினிமா. நடுவில் தடுமாறும் நடுத்தர மக்களின் நிதர்சன வாழ்வை நகைச்சுவை நிறைத்து காட்சியாக்கியவர். இன்றைய வைரல் உலகத்திலும் பிரபலமாக இருக்கும் இவரது ஒன்னா இருக்க கத்துக்கணும் பட வசனம் இவரது மக்கள் சிந்தனைக்கு ஒரு சோறு பதம். வரவு எட்டனா செலவு பத்தனா, காலம் மாறி போச்சு, விரலுக்கேத்த வீக்கம் உள்ளிட்ட இவரது பல படங்கள் வெற்றியின் உச்சம் தொட்டவை. வெற்றியில் உயரே சென்றாலும் படைப்புகளில் மக்களுடனேயே பயணிக்கும் மக்கள் இயக்குனர் வி சேகர் தனது பயணத்தையும் பார்வையையும் பகிர்வதே இந்த மக்கள் சினிமா. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் சினிமா என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கலை கலைக்காகவா, கலை மக்களுக்காகவா அப்படின்ற வாதம்லாம் ஒரு சமீபத்தில் ஒரு 40-50 ஆண்டுகளாக சமுதாயத்தில் வந்துட்டு இருக்கு. இந்த கலை கலைக்காகவா, கலை மக்களுக்காகவான்ற அந்த டிஃபரன்சியேஷன்லாம் எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நான் கிராமத்துலேருந்து வந்தேன். கிராமத்தில் நாம் பார்த்ததெல்லாம் என்ன? தெருக்கூத்து, கரகாட்டம், திருவிழா வந்துச்சுன்னா காவடி, அப்புறம் பெரிய பெரிய திருவிழா வந்துச்சுன்னு சொன்னால் மேளம், சில நேரங்களில் சிலம்பாட்டம். அப்போ எனக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய கலை தான் தெரியும். அதில் வித்தியாசம்லாம் நான் பார்க்கல, தெரியாது அந்த வயசு. நான் ஒரு பண்ணையாருடைய பேரை. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, தெருக்கூத்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போடுவாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை. அந்த தெருக்கூத்தெல்லாம் புராண கூத்தாக இருக்கும். ராமாயணம், மகாபாரதம், பாஞ்சாலி சபதம், கர்ணன், இப்படி போடுவாங்க. எனக்கு என்னென்னா, இந்த தெருக்கூத்து அதில் போடக்கூடிய பழைய புராண கதைகளே கேட்டு கேட்டு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா அதை தான் பெருசுங்களாம் விரும்பி பார்த்தாங்க. அது வயசானவங்க, பெரிய பண்ணையாருங்க எல்லாம் அதுதான் பார்ப்பாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் மகாபாரத ராமாயணம் படிப்பாங்க. இதை என்ன வேற படிக்க சொல்லுவாங்க. அந்த பழைய எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு திணறுவேன். எனக்கு ஆர்வம்லாம் என்னன்னா, இந்த வெளியில் ஆடுறாங்க பாடுறாங்கல்ல, அதை பார்க்கணுன்னு தான் ஆசை. அப்போ திருவிழா கங்கையம்மன் கோயில் வந்துச்சுன்னா பம்பை உடுக்கை போய் பார்ப்பேன். அப்புறம் தைப்பூச திருவிழா வந்துச்சுன்னா காவடி ஆட்டத்தை போய் பார்ப்பேன். வேலாட்டம், அந்த ஆட்டம், இந்த ஆட்டம், இதெல்லாம் நான் விரும்பி பார்ப்பேன். நம்ம அதிகமாக பார்க்கறது திருமணத்தில் கெட்டி மேளம் பார்ப்போம், ரசிப்போம். நாயனக்காரன் அவனும் போட்டி போட்டுன்னு வாசிப்பான். திருவிழாக்களையும் அந்த கெட்டி மேளத்துக்கும் நாயனக்காரனுக்கும் வாசிக்கிறதுக்குன்னே அந்த தெருவை சுற்றி ஊரை சுற்றி வர வரைக்கும் பார்ப்பேன், அதெல்லாம் ரசிப்பேன். அதே மாதிரி இந்த இரவு இந்த ஊருங்கள்லாம் சென்னையெல்லாம் இல்லை, அங்கெல்லாம் சாவுக்கு பாடுறவன் ஒருத்தருக்கான்ல, அவன் பாடுற பாட்டு இன்றைக்கி பூரா கேட்டிருக்கலாம். அதெல்லாம் சினிமாவில் ஏகப்பட்ட இப்போ ஹிட்டாக இருக்குது. அவன் அப்படி ஒரு பாட்டு பாடுவான். அந்த இறந்து போனவங்களை வச்சு கட்டி அற்புதமாலாம் பாட்டு பாடுவான், பிரமாதமாக ஆடுவானுங்க. இதெல்லாம் நான் எல்லாத்தையுமே ஒரு கலையாக தான் பார்த்து ரசித்தேன். இது ரொம்ப நாள் அப்படியே ஓடிட்டு இருந்தது. அது பணியாருங்கன்றதுனால பெரும்பாலும் தெருக்கூத்து இந்த புராணங்களையே ரசித்து பழக்கப்பட்ட எனக்கு ஒரு திடீர்னு ஒரு மாற்றம். என்ன மாற்றம் வருதுன்னா, எங்கள் ஊரில் கொஞ்சம் சாதியம் எல்லாம் உண்டு. இந்த மேல்தட்டு மக்கள் சாதி, அப்புறம் தீண்டாமை, அந்த சாதி பிரிவுகள்லாம் நிறைய இருந்தது. அப்படி இருந்த பீரியடில் எங்கள் ஊருக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்க செருப்பு போட்டு போகக்கூடாது, அவங்க சைக்கிள்லாம் இறங்கி தான் போகணும், இப்படிலாம் கண்டிஷன்ஸ். நாங்களும் ஒரு பெரிய பண்ணையார் தான், காங்கிரஸ் பண்ணையாருங்க. எனக்கு என் கூட படிக்கிற ஒரு பையன், அவன் கூட பக்கத்து டவுனில் படிக்கிறான். அவன் கூட என் கூட வீட்டுக்கு வரும்பொழுது சைக்கிளை தள்ளிக்கிட்டு தான் வருவான், ஓட்டிகிட்டுலாம் வர முடியாது. அவன் என் சைக்கிளில் வருவான், ஆனால் என் கூட அவன் சைக்கிள் தெரியக்கூடாது, வழியில் நின்றுடுவான். அப்படின்ற அளவுக்கு தீண்டாமை இருக்கிற காலகட்டம். நானும் உறவு இருக்குதுன்றதே ஊருக்கு தெரியக்கூடாது. ஆனால் டவுனில் படிக்கிறவன்னா, அப்படி இருக்கிற ஒரு ஊரில் திடீர்னு ஒரு புரட்சி வருது. என்ன புரட்சி வருதுன்னா, ஊருக்கு ஒரு மிலிட்ரிக்காரன் வரான். நான் சொல்கிறது என்னன்னா, கலை அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கான புரட்சிகள் சிலது நடந்திருக்கு. அதனால தான் மக்கள் கலையே உருவாகுது இல்லையா? மக்கள் போராட்டம் தானே மக்கள் கலையாக உருவாகுது. அதனால மக்கள் போராட்டம் எப்படி என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றது சொன்னால் தான் உங்களுக்கு மக்கள் கலையினா என்னென்னு நம்ம தெளிவாக புரியும். நமக்கே தெரியாமல் எப்படி இது பண்ணணும். ஒருத்தர் ஒரு மிலிட்ரியிலேருந்து ஒரு பையன் வந்தான். அவன் தாழ்த்தப்பட்டார். மிலிட்ரியிலேருந்து ஒரு திடீர்னு ஒரு லீவு கொடுத்துட்டாங்க, வந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், மிலிட்ரியிலேருந்து வந்ததுனால சர்ன்னு ஒரு 2 வீலர் ஒன்று வாங்கியிருந்தான். வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஊர் மேட்டுக்குடி மக்களுடைய தெருவில் அப்படி சும்மா அப்படி 10 ரவுண்டு அடிக்கிறது, அப்படி ஜாலியாக வந்தான். டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, பஞ்சாயத்தில் கூப்பிட்டு அவனை நிறுத்தி, எப்பா நீ தாழ்த்தப்பட்டால் நீனா நீ ஊரில் 2 வீலரை வச்சுக்கிட்டு ரவுண்டெல்லாம் அடிக்கிற, இங்கே செருப்பே போட்டு வரக்கூடாது தெரியுமா அப்படின்னா. அது என்னங்க இது இப்படி சொல்கிறீங்க, யார் எங்கே ஒன்றாலும் வரலாம், நான் யார் தெரியுமா, மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறேன் அப்படின்னா.
இந்த மிலிட்ரிலாம் அந்த பார்டரில் வச்சுக்க தம்பி, இது வேற அது வேறன்ட்டாங்க. உடனே அவன் என்ன பண்ணால் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். என்ன சார் மிலிட்ரி மேன், நான் ஒரு சைக்கிளில் 2 வீலரில் ஒரு ரவுண்டு ஊர் பக்கம் வந்தேன், என்ன திடீர்னு இவங்க மிரட்டுறாங்க, செருப்பே போடும் போகக்கூடாதுன்றாங்க அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணான், கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் நல்லா விசாரிச்சு, ஆமாம்பா அது தப்பு தான், பட் ஆனாலும் கிராமத்தில் இன்னும் அது அந்த வழக்கம் இருக்குது, நாம் கொஞ்சம் நான் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு அவர் அனுப்பிச்சி விட்டுட்டு, உடனே இந்த ஊர் பஞ்சாயத்துக்காரர் இருக்கார் இல்லையா, தலைவர் இருக்கா இல்லையா எங்கள் ஊருக்கு, அவர் எங்கள் பங்காளி தான், எல்லாம் நாங்கள் தான் ஒரு 5-6 பேர் தான் அங்கே பண்ணியாருங்களே. நான் ஒரு பண்ணியார குடும்பத்துலேருந்து வேணாம் கூப்பிட்டு, எங்கள் பெரியப்பா தான் அவர் கூப்பிட்டு, என்னங்க அதை ஏதோ மிலிட்ரி மேன் ஏதோ சொன்னீங்களா, அவன் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தான், நான் அதை வாங்கி கீழ்ச்சி போட்டேன், நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க, நம்ம ஊர் வழக்கம் அவனுங்களுக்கெல்லாம் தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பணியாருக்கு சார்பாகவே பேசுகிறார் போலீஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் பணியாருக்கு சார்பாக பேசுகிறது அந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷனே இருக்கும். இங்கேயும் பேசி அங்கேயும் பேசுகிறார். அப்புறம் மறுபடியும் பார்த்தா அந்த ஊருக்குள்ளே அப்புறம் செருப்பு போட்டுன்னு வரார் இல்லையா அந்த ஆள் 2 வீலரில் மிலிட்ரி மேன், அவரையும் கூப்பிட்டு போலீஸில், இல்லைப்பா அதெல்லாம் ஊருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்பான்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டான். அவனுக்கு என்னடா நம்ம வெளியில் போய் இந்தியா பார்டரில் மிலிட்ரி, இந்தியாவுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு பாகிஸ்தான் பார்டர் சைனா பார்டர்லாம் போராடுறோம் நாம். ஆனால் நம்ம உள்ளூரில் 2 வீலர் போடக்கூடாதுன்றா, 2 வீலர் ஓட்டக்கூடாது, செருப்பு போடக்கூடாதுன்றானுங்க. நாம் எதுக்கு இந்த இந்தியாவுக்கு இவ்வளோ தூரம் நம்ம பார்டரில் போராடி உயிர் விடுறோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு உள்ள ஒரு. அப்போ அந்த ஆள் என்ன பண்ணாருன்னா, நான் அப்போ சின்ன பையன், ஒரு 6வது 7வது படிச்சுட்டு இருக்கிறேன். அவனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா மிலிட்ரியிலேருந்து வந்திருக்கிறானே. அவன்கிட்ட போய் நான் கதைலாம் கேட்பேன், மிலிட்ரியில் என்னெல்லாம் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி சுடுவீங்க, என்ன மாதிரி எதிரிகள் எப்படி சுடுவாங்க, எப்படி நீ தப்பிச்சிடுறீங்க, இந்த இமயமலை பனிப்பகுதியெல்லாம் எப்படி நீங்கள் இருப்பீங்க, எனக்கு அதெல்லாம் அதிசயம். அவன் கூட உட்காந்து பேசுறதை பார்த்தா எங்கள் வீட்டில் கூட்டின்னு அடிப்பாங்க, என்ன அவன் எங்கே ஊர் சேரியில் இருக்கிற பையன் கூட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிற, நீ பணியார் பையனா அப்படின்னா. சரி நீங்கள் யாரும் மிலிட்ரிக்கே போகல, அவன் போனான் அதனால் அவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது இப்படி அவனுக்கு நமக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவர் என்னோட வயசில் பெரியவர் தான் அவர். ஆனாலும் கூட நான் நெருங்கி அவர்கிட்ட ஊருக்காரங்க மத்தியில் பழக முடியாது, சும்மா ஒரு நட்பு தான். அவர் மேலே எனக்கு ஒரு பிரியம். துப்பாக்கியெல்லாம் கையில் வச்சுருந்துருக்கிறாரே, சுட்டுருக்கிறாரே அப்படின்றது. துப்பாக்கி எங்கள் வீட்டில் இருக்கும், நாங்கள் பணியார் வீட்டில் எப்பயுமே துப்பாக்கிலாம் வச்சுருப்போம். பட் ஆனால் துப்பாக்கி எதுக்கு சுடுவாங்க இவங்க, சும்மா இங்கே ஏதோ முயல் மானு இது கோழி பண்ணை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவன் போய் எங்கேயோ பார்டரில் சுட்டுருக்கான்ல அப்படின்றது பார்த்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தபோது திடீர்னு எங்கள் ஊருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, பக்கத்தில் ஒரு டென்ட் கொட்டா வந்தது, வேட்டவலத்தில் சினிமா கொட்டா. சினிமா கொட்டா வந்த உடனே என்னென்னா நிறைய பேர் எல்லாம் சினிமா பார்க்க போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்னே திருவண்ணாமலை என்ற ஊரில் தான் சினிமாலாம் இருக்கும், அது ரொம்ப தூரம் போகணும். பக்கத்து ஊரில் வந்த உடனே எல்லாம் சினிமாவுக்கு எல்லாம் போனாங்க. இப்போ பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க, பொட்டு வண்டி, அந்த சேரிய இந்த வண்டி இருக்குல்ல அதில் போய் இறங்கி பார்ப்பாங்க. அவங்களுக்கு பெரிய பெஞ்ச் போட்டு, அந்த A கிளாஸ் இது மாதிரி பெஞ்சு போட்டு உட்காந்து அப்படி சாயிடுற மாதிரி ஒரு சேர் போட்டிருப்பாங்க. இந்த தர டிக்கெட் மணல் கொட்டி வச்சிருப்பாங்க, அதில் சின்னதாக காசு கொடுத்துட்டு யார் வேணாலும் பார்க்கலாம். இதில் ஏழை மக்கள்லாம் போய் அதில் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மிலிட்ரி மேனுக்கு என்ன வந்துச்சுன்னா, இது நாம் எதுக்கு மணலில் போய் உட்காரணும் அப்படின்ட்டு அந்த A கிளாஸ் டிக்கெட்டு இதில் பெஞ்சு டிக்கெட்டு அதில் ஒரு 5-6 பேர் சேர்த்து வாங்கிட்டு கரெக்டாக இப்போ எங்கள் ஊர் தலைவர் முக்கியமான அந்த பணியாரங்கள்லாம் ஒரு 5 பேர் போய் மேலே தேட்டரில் போய் உட்காருவாங்க. அவங்களுக்கு டிக்கெட்டே வாங்க மாட்டாங்க, யார் அவங்க அந்த கொட்டாக்காரங்க. ஏன்னா பெரிய பணியாரெலாம் வந்துருக்காருல்ல, அதனால் அப்படி மரியாதைக்காக இவன் என்ன பண்ணிட்டான்னா டிக்கெட்லாம் வாங்கிட்டு கரெக்டாக அந்த லைட் ஆஃப் பண்ணுவாங்கல்ல படம் போட்ட உடனே போயிட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க ஜம்முன்னு. ஏன்னா ஊரில் தான் மாவனை நீ செருப்பு போட்டு போகக்கூடாதுன்ற, நாங்கள் இப்போ தேட்டரில் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறோம்ல டிக்கெட் வாங்கிட்டு. இவங்க பக்கத்தில் உட்காந்தது அவனுக்குன்னு தெரியல. இன்டர்வல் விட்ட உடனே லைட் போடுவான் தெரியுமா, போட்டு திரும்பி சொல்கிறாங்க, படம் பரவாயில்லப்பா, நல்லா பெரிய இது, நல்ல நம்ம தேட்டர் பிக்கப் ஆகிடும் அப்படி இப்படின்னு எதை பேசிக்கிட்டு திரும்பினா இவனுங்க இந்த மிலிட்ரிக்காரங்க இந்த ஊருக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு 5-6 பேர் உட்காந்துக்கிறான். அதில் மிலிட்ரிக்காரன் தவிர மீதி பேர்லாம் டப்புன்னு ஏஞ்சிட்டானுங்க. இவங்களை பார்த்த உடனே மிலிட்ரிக்காரன் மட்டும் எழுந்திரிக்கல. அவர் சொன்னார், நீங்களாம் எதுக்கிட்ட அங்கே சேரில் உட்காருங்க, தர டிக்கெட் இருக்குது அங்கே போக வேண்டியதானே. ஹலோ, இங்கே டிக்கெட் எடுக்கிறவன் பெஞ்சு டிக்கெட் எடுத்தால் பெஞ்சில் உட்காரலாம், தரையில் உட்காந்தாலும் தரையில் உட்காரலாம் அப்படின்ட்டான். உடனே ஒரு தேட்டர் ஓனரை கூப்பிட்டாங்க. தேட்டர் ஓனரை கூப்பிட்டு, ஏப்பா எங்களெல்லாம் பணியாரங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க, இவனுங்களுக்கு டிக்கெட்டு கொடுத்து எங்கள் பக்கத்தில் உட்கார வச்சேன்னா அங்கே உட்காரேன் சார், இது லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க சார், இங்கே எந்த டிக்கெட் எடுக்கிறாங்களோ அந்த டிக்கெட்டில் தான் போய் உட்கார முடியும், அவன் போய் தரையெல்லாம் உட்காரலாம் சொல்ல முடியாது, இது ஊரில் உங்கள் ஊரில் ஓகே, தேட்டர் லைசன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, இப்போ எவனா கம்ப்ளைண்ட் பண்ண நான் வம்பா போடுவேன் சார் அப்படின்னு. அப்போனா இனிமேல் எங்களை தேட்டருக்கு கூப்பிடாதீங்கன்னு அதுலேருந்து நம்ம தேட்டருக்கு
இந்த பண்ணையாருக்கு போறது இல்லை. ஏன்னா ஊர்ல இருக்கிற சாதாரண ஆளும் பக்கத்துல வந்து உட்கார்றானே, அதே காசு டிக்கெட்டை வாங்கிட்டு பக்கத்துல உட்காரானா வானான்னு சொல்ல முடியாது அவங்களால. அதனால இப்ப அவன் உட்கார்ற இடத்துல நாம உட்கார முடியாதுப்பா. நாம வந்து சென்னைக்கு போனா பாத்துக்கலாம், பெங்களூர்ல படம் பார்க்கலாம், திருவண்ணாமலையில படம் பார்த்துக்கலாம். இந்த உள்ளூர் தியேட்டர்ல வந்து இவனுக்கு இந்த தராதரம் தெரியாம நடத்துறானுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரி, இது எனக்கு அப்ப அந்த பெருமாள் சொல்ல, ஊர்ல தான் நாங்க 2 வீலர்ல வரக்கூடாது, எல்லாம் தியேட்டர்ல பண்ண உடனே நம்மளை பார்த்து பயந்து அவங்க ஓடி வந்துட்டாங்க தெரியுமா. நாங்க உட்காந்தோம், அவங்க எங்களுக்கு பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு இப்ப தியேட்டருக்கே வரதில்லை ஊர் தலைவர் பாருமா நான் சொல்ல ஆரம்பிச்சான். இது ஒரு மாற்றம். என்ன மாற்றம்னா, கிராமத்துக்குள்ள செருப்பு போட்டுன்னு வரக்கூடாது, 2 வீலர்ல வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டவங்க தியேட்டர்ல வந்து உட்காடுறாங்க. அவங்கள வெளியேற்ற முடியல இவங்களால. இவங்க தான் அந்த இடத்த விட்டு வெளியேறி வராங்க. ஏன்னா மேல போக அந்த மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. சினிமா யார் வேணாலும் பார்க்கலாம், எந்த டிக்கெட் வாங்கினாலும் எவன் வேணாலும் எங்க வேணாலும் பார்க்கலாம். இது அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஒண்ணு இல்லையா இருக்குது. அப்படின்ன உடனே இது ஒரு சயின்ஸ் என்ன பண்ணுதுனாக்கா, கால மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டே வருது, சமுதாய மாற்றத்தை உருவாக்குது. இந்த விஞ்ஞானம் தான் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குது. சரி, இதுதான் அப்படி நடந்ததுன்னு பார்த்தா, அடுத்தது ஊர்ல ரோடெல்லாம் போட்டு ஊருக்கு முத பஸ் வரணும். உடனே நம்ம ஊர் தலைவர் என்ன பண்ணாருன்னா, பஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணி பஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டார். பஸ் வருது இல்லையா, இப்போ பஸ்ஸில் டிக்கெட்டு கொஞ்சம் இருந்தால் தானே அவன் ஏற்றிக்கிட்டு வெளியில் போகிறதுக்கு. இவன் வெறும் பன்னியாருக்கு மட்டும் ஏற்றிக்கிட்டு போனான்னா டிக்கெட்டுக்கு வசூல் ஆகாது இல்லை. இவங்க பன்னியாருக்கு ஃப்ரண்ட்ல ஏறி உட்காந்துக்குவாங்க. இந்த வீரில் இருக்கிற தாத்தப்பட்ட மக்கள் இல்லை, அவங்களாம் ஏற்ற சில டைமில் பஸ்ஸு பன்னியார் இருந்தாருன்னா பஸ் நிறுத்தாமே போயிடுவான். ஏன்னா அவங்களாம் ஏற்றினா வம்பிடாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவனு சார் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களாம் பின்னாடி உட்காந்துக்குவாங்க. ஏதாவது பஸ்ஸுலேயே பேக் சைடில் அவங்க உட்காந்துக்குவாங்க, ஃப்ரண்ட் சீட்டில் பன்னியார் உட்காந்துக்குவார். கூட்டம் அதிகமாக நான் என்ன பண்ணுவேன், முன்ன பின்ன தெரியாது இல்லையா, சந்தை கந்தன்னு நடக்கும் தெரியுமா கிராமத்தில். அந்த நேரத்தில் கூட்டம் அதிகமாக ஏறிடும். கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஊர் தாழ்த்தப்பட்ட மக்கள் 10 வீலர் அந்த மிலிட்ரிக்காரெல்லாம் நேராக அப்படியே நெருக்கின்னு ஓடியாந்து பன்னியார் பக்கத்தில் உட்காருவானுங்க எல்லாம். பஸ் வந்தது, கீழே இறங்கினாரு. அவர் ஏஞ்சி நின்றுக்கிட்டார். யாரு, இவனுங்க சீட்டில் உட்காந்தவொடனே அவர் ஏஞ்சி நின்றுக்கிட்டே வராரு வண்டியில். சொல்லிட்டு, என்னடா பஸ்ஸு கொண்டு வந்தவன் நான், இவனுங்கெல்லாம் சார் உங்களை யாருங்க எழுந்திரிக்க சொன்னோம், உட்காந்துக்கிட்டே நீங்கள் போகலாம்ல அப்படின்னா. அவனுங்க உட்காந்தா நான் எப்படி உட்கார முடியும், நான் நின்றுதானே போக முடியும் அப்படின்னு பஸ் முத என்ன பண்ணாரு, எங்கள் ஊரில் கார் வாங்கினார் அவர். ஏன்னா இந்த பஸ்லையும் போகக்கூடாது, தேட்டர்லையும் போகக்கூடாது. அவனு முத கார் வாங்கினார் எங்கள் ஊர் பங்காளி. அப்போல்லாம் எனக்கு என்ன ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் பன்னியார் வீட்டு பையன்தான், ஆனால் எனக்கு இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக தெரியும். பரவாயில்லையா, அவன் உட்காந்தது நல்லதானே, ஏன்னா நம்ம கூட படிக்கிறோம், ஹைஸ்கூலில் படிக்கிறோம், அது நல்ல விஷயம் தானே. இதுக்கு போய் ஏன் இவங்க திட்டுறாங்க, இது சொன்னால் உதைப்பாங்க வீட்டில் இல்லையா. அதுவும் வீட்டில் இருக்கிறவங்களாம் காங்கிரஸ்காரங்க. பன்னியார் 100 ஏக்கரா 200 ஏக்கரா இருந்தால் தான் காங்கிரஸ்காரங்க. இந்த ஏக்கரா இல்லாமல் இந்த கூலி வேலை செய்கிறவங்க சாதாரண ஆளாக இருக்காங்க, அவங்க பூரா திமுக அப்படி தான் இருப்பாங்க அங்கே இந்த ஊருங்களில். அது இப்போ தான் திமுக வளர. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்தது, ஒரு புரட்சிகரமான ஒரு தத்துவத்தை கொண்டு வந்ததுன்னு நான் சொல்ல வரேன் நான். அதனால இவன் என்னன்னா பஸ்ஸில் இவர் ஏறதை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் என்ன வந்துச்சுனாக்கா, இந்த பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு என்னென்னா, ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் ஊருக்கு இருந்தது. 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு டவுனில் போய் எஸ்எல்சி படித்து டீச்சர் ட்ரைனிங் போய் வாத்தியார் வேலை கிடச்சிச்சு. அவன் பேர் பெருமாள் பேர், தாழ்த்தப்பட்ட பையன். ஏற்கனவே ஒரு மிலிட்ரிக்காரன் கலக்கிட்டு இருக்கிறான் உள்ள. இதில் வேற ஒருத்தன் தாழ்த்தப்பட்டவன் போய் +2 படிச்சுட்டு வாத்தியார் ஆகிட்டான். அவன் போய் என்ன பண்ணிட்டான், மேலே போய் சார் எங்கள் சொந்த ஊர்லேயே எனக்கு வேலை கொடுன்னு சொல்லி ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டான். சொந்த ஊரில் ஏற்கனவே செருப்பே போட்டு போகக்கூடாது, இவன் வாத்தியார் வேலை இன்னொன்று 8ஆம் கிளாஸ் வாத்தியார். இவர் நேராக பள்ளிக்கூடத்தில் உட்கார்றாரு. உட்காந்த உடனே எங்கள் ஊர் பிரசிடண்ட் வர்றாரு. வந்தவொடனே அவன் ஒரு சேர் போட்டு உட்காருங்க அப்படின்றான். ஆனால் இவன் எழுந்திரிக்கல. உட்காந்து என்ன வாத்தியார் ஹெட் மாஸ்டர் இல்லை, டேய் நான் வரேன், நீ நேடா உட்காந்துட்டே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவர் வாத்தியார் என்னங்க. உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க அப்பாவை கூப்பிட்டாரு. யாரே பெருமாள் அவங்க அப்பா. உங்கள் பையன் வாத்தியார் வேலைக்கு போனாலும் நம்ம ஊருக்கார பையன், என் முன்னாடி நீங்களாம் உட்காருவீங்களா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், ஏஞ்சி எதையும் மரியாதை கொடுக்காம எனக்கு ஒரு சேர் போட்டு அவன் உட்காந்துட்டே இருக்கான். இல்லைங்க அவன் இன்னும் வாத்தியார் ஆகிட்டா, அவன் ஆண்டவனா கூட ஆகட்டுமாடா அப்படின்னு ஒரு 2 கலாட்டா பண்ணி கடைசியில் அவர் பள்ளிக்கூடத்துக்கு எந்த விஷயம் கொடியாத்த விஷயம் வந்தால் கூட வரமாட்டார். ஏன்னா இவன் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன்ட்டார். அந்த பெருமாள் இருக்கிற வரைக்கும் அந்த பெருமாள் என் கூட படிச்சு வருவார். இது வச்சு தான் பின்னாடி நான் ஒன்றா இருக்க கற்றுக்கணும்னு படம் எடுத்தேன். கேள்வி கேட்டிங்களா, ஒன்றா இருக்க கற்றுக்கணும் வெட்டியான் கவுண்ட் பண்ணி வச்சு படம் எடுத்தேன்னா இதுக்கு இவன் தான் இன்ஸ்பிரேஷன்.